கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 55:11 வசனம். அதாவது, மழை வானத்திலிருந்து பொழிந்து இந்த பூமியில விழுகுது. அது பல இடங்கள்ல விழுகுது. வயல்ல விழுகுது, வாய்க்கால்ல விழுகுது, ஆத்துல விழுகுது. ஆனா உடனே அது மீண்டும் வானத்துக்கு திரும்பி போறதில்லை. அங்கிருந்து விழுந்த அந்த மழை இந்த பூமியில என்ன காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றிடும். அதாவது, விதைக்கிறவனுக்கு விதையையும் பசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற விளைவிச்சுட்டு, அது எதற்காக இந்த பூமிக்கு வந்ததோ அதனுடைய பயனை அது கொடுத்துரும் அப்படின்னு வேதத்துல இருக்கு. எப்படி அந்த மழை இந்த பூமியில வந்த காரியத்தை முழுமையாய் நிறைவேற்றினதோ, அதுபோல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு இருக்கிற வார்த்தையும் வெறுமனே திரும்பாதான் சொல்றாரு பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது. அதாவது மறுபடியும் கர்த்தரிடத்துக்கு அது திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப கடவுளுடைய வார்த்தை வெறுமனே திரும்பி மறுபடியும் கடவுளிடத்துக்கே போகாது. அது என்ன ஆண்டவர் விரும்பி அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாயிலிருந்து புறப்பட்டு இருக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 7:7 தான் நமக்கு கொடுத்தார். என்னன்னு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுல நாம எடுத்துக்கிட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படிங்கிற வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு இருக்கிற வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை. இந்த வார்த்தை தான் நமக்கு இந்த வருடத்துல வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு நாளும் வெறுமையாகாது. நாம தேட ஆரம்பிக்கணும். நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுவா இருந்தாலும் தேடுங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் அதிகமா தேடுங்க. வியாபாரத்தை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல நல்ல ஒரு வியாபாரம் அமையும், நல்லா தேடுங்க. திருமண காரியங்களுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும், தேடுங்க. படிப்புல நல்ல ஸ்தானத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நல்லா தேடுங்க. அப்ப எதுவெல்லாம் நீங்கள் தேடுகிறீர்களோ அதை இந்த புதிய ஆண்டிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த 2027 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கடந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார், அவர் சொன்ன வாக்கு வெறுமனே திரும்பல, அது அந்த காரியத்தை வாய்க்கும்படியாக செய்தது அப்படிங்கிற சாட்சி உள்ளவர்களா நீங்க இருப்பீங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. என்னுடைய முழு நம்பிக்கை, என்னுடைய முழு விசுவாசம் அதில் இருக்கு. நிச்சயமாகவே நீங்கள் தேடுங்க, கண்டுகொள்வீர்கள். எதை தேடினாலும் சரி. சுகவீனமா இருக்கிறவங்க சுகத்தை தேடுங்க, பலவீனமா இருக்கிறவங்க பலனை தேடுங்க, வியாதியா இருக்கிறவங்க நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேடுங்க. நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டில நீங்கள் தேடுகிறதை உங்களுக்கு கர்த்தர் காணும்படியாக செய்வார், கிடைக்கும்படியாக செய்வார். அன்பானவர்களே, நாம தேடாம இருக்கிறது தான் நமக்கு கிடைக்காததுக்கு காரணம். புரிஞ்சுட்டீங்களா? நல்லா தேடுங்க. ஏன்னா இந்த வேத வசனம் சொல்லுது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமனே அவரிடத்துல திரும்பாது.
அது இந்த பூமியில எதற்காக அந்த வார்த்தை புறப்பட்டு வந்ததோ அந்த காரியம் வாய்க்கும்படியாக செய்யும். நிச்சயமாகவே அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில நீங்கள் தேடுகிற போது நிச்சயமாகவே உங்கள் தேடலுக்கு ஒரு அற்புதமான ஒரு கண்டடைதலை கர்த்தர் தருவார். தேடுங்க, கிடைக்கும். தேடுறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் உமது வாயிலிருந்து புறப்பட்டது. அது வெறுமனே திரும்பாதபடிக்கு இந்த பூமியில நாங்கள் தேடுகிற எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கண்டடைந்து விடும்படியாக நீங்க செய்யுங்க. அடுத்த முறை நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமனே திரும்பாமல் நாங்கள் தேடினதை கண்டுகொண்டோம் என்கிற அந்த சாட்சியோடு கூட நாங்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டு. இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.